ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை யாவரை வாழ்த்துக்கிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, எத்தனையோ வேளையில் எங்கள் குற்றங்கள், எங்கள் குறைகள், எங்கள் மீறுதல், அக்கிரமங்கள், பாவங்களை மன்னிச்சிங்கப்பா. தயவு புரிஞ்சிங்க. நாங்கள் பிறருக்கு செஞ்ச குற்றத்தை எங்களுக்கு நீங்கள் மன்னிச்சிங்க. உங்கள் மன்னிப்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது. எங்களை விசாரிக்கிற பிள்ளைகளை நீங்கள் விசாரிப்பேன்னு சொன்னீங்க ராஜா. அந்த தயவுக்காக நன்றி. இந்த தேசமெங்கும் உள்ள ஒவ்வொரு முதியோர்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, வறுமையில் போராடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, கடனுங்கிற பாரத்தில் நிந்திக்கப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்கள்லாம் அர்ப்பணிக்க. நீங்கள் ஒரு தேற்றவாளராக இருந்து தயவு புரிய போகிற இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நிமிஷத்தில் உங்கள் கரங்களில், உங்கள் ஆணி வாய்ந்த கரங்களில் இருந்து விழக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தத்தில் இந்த பிள்ளைகள் சுத்திகரிக்கப்படட்டும், இந்த ஆத்துமாக்கள் சுத்திகரிக்கப்படட்டும். உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தயவும் இரக்கமும் இந்த நிமிஷத்தில் உங்கள்கிட்ட இருந்து கடந்து போகணும்ப்பா. கடவாத நேசர் பிள்ளைகளோடு இருந்து ஆற்றி தேற்றி அரவணைக்க போகிற இறக்கத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். பலத்த காரியத்தை செய். ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறீங்க. பற்களிப்பு, ஆலி, சகலமும் கடந்து போன கிருபைக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள், இந்த அருமையான திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் உங்கள் சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் பேரானந்தம். வேதம் சொல்லுது, உன் ஆத்துமா எப்படி இருக்குது, உன் ஆத்துமாக்குள்ளே என்னென்ன கரைகள் இருக்குது, என்னென்ன அழுக்குகள் இருக்குது, என்னென்ன சுத்திகரிக்கப்பட வேண்டியிருக்கு. உன் ஆத்துமாக்குள்ளே அறிவு இருக்கா? உன் ஆத்துமாவுக்கு ஞானம் இருக்கா? உன் ஆத்துமா உன்னை உணர்த்துமா? இதை செய், இதை செய்யாத, இதை பிறருக்கு செய்வதால் இந்தந்த தீமை விளைவிக்கும், இதை பிறருக்கு நன்மையாக மாற்றும், இந்த பிறருடைய பாவத்தை அதிகரிக்கும், இதனால் உனக்கும் கேடு, உன் ஆத்துமாவுக்கும் கேடுன்னு என்னைக்காவது நம்ம ஆத்துமா உணர்வுடைய வச்சுருக்கா? என் ஆத்துமா என்னோட பேசியிருக்கா? என் ஆத்துமாவுக்குள்ளே அறிவு வேணுமே, எனக்குள்ளே இருந்து ஒரு ஞானம் வேணுமே, எனக்குள்ளே தெளிந்த புத்தி வேணுமே, என் ஆத்துமாக்குள்ளேருந்து கர்த்தர் என்னோட பேசணுமே, அதற்கு முதல்ல என் ஆத்துமா சுத்திகரிக்கப்படணுமே. இந்த ஆத்துமாவை குறித்து இவ்வளவு நாள் அலட்சியமாக இருந்துட்டேனே, என் சரீரமும் அலட்சியமாக இருந்திருக்கு, என் ஆத்துமாவும் அலட்சியமாக இருந்திருக்கு, என் எண்ணமும் சிந்தனையும் அலட்சியத்துக்குள்ளே இருந்திருக்கு. என் ஆத்துமாவுக்குள்ளே ஞானம் வேணும், என் ஜெபத்துக்குள்ளே உறுதி வேணும், வைராக்கியம் வேணும். இனி நான் மனதார என் சிந்தனையில் கூட, என் செயலில் கூட, என் நாவில் கூட, என் கண்களில் கூட நான் பாவத்தை பிறப்பிக்க மாட்டேன். இந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளிருந்து என் ஆத்துமாவை கெடுத்துக்கிட்டு இருக்கு. என் ஆத்துமா இதனால் கரைப்பட்டு இருக்கு, தொய்ந்து போயிருக்கு. என் ஆத்துமாவை எப்படி சுத்திகரிக்கிறது? என் ஆத்துமாவை எப்படி சுத்திகரிக்கிறது? நான் எப்படி நல்வழிப்பட? என் பாதையை நான் மாற்றணுமே, என் பாதையை நான் மாற்றணுமே, என் வாழ்க்கையின் பயணம் மாறப்படணுமே. விருப்பப்படுறீங்களா? இல்லை இதோட என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு போதும், இந்த உலக இன்பம், இந்த உலக லௌகீகம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் மன மகிழ்ச்சியாக இருக்குது, நான் எத்தனை நெருக்கம் போராட்டம் வந்தாலும் இந்த உலக லௌகீகத்தில் நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அதனால் எனக்கு இது போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அருமையான தேவஜனமே, இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தர் கேட்குறாரு, உன் ஆத்துமா எப்படி இருக்குது? உன் ஆத்துமா கரைப்பட்டுருக்கா? உன் ஆத்துமாவை குறித்து உனக்கு ஏதாவது எண்ணங்கள் உண்டா? உன் ஆத்துமாவை குறித்து உனக்கு வேதனை உண்டா? வருத்தம் உண்டா? உன் ஆத்துமாவை குறித்து நீ என்னைக்காவது கலங்கடிக்கப்பட்டிருக்கியா? ஐயோ என் ஆத்துமா கெட்டு போயிருக்கே, ஐயோ என் ஆத்துமா பயங்கரமாக இருக்கே, பயங்கர கேடும் திருக்குமாக இருக்கே,
என் ஆத்துமாவில் இவ்வளோ கரை உண்டா? என் ஆத்துமாவில் இவ்வளவு பாவம் உண்டா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை பார்க்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 54 அதிகாரம் 4 வசனம். இதோ தேவன் எனக்கு சகாயர், இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். என் ஆத்துமாவை யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்களோட கர்த்தர் இருக்கிறாரு. நான் பிறருடைய ஆத்துமாவை ஆதரிச்சேன்னா கர்த்தர் என்னோட இருப்பார். என்னுடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்படும். நான் பிறருடைய ஆத்துமாவை, பிறருடைய ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்துமாவை சுத்திகரிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் பாடுபட்டேன்னா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆத்மாவை குறித்து யாருக்கும் அறிவும் கிடையாது, இரக்கமும் கிடையாது. அது நல்ல ஆத்மாவாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணமும் கிடையாது. அது எப்படியும் 2 போட்டு. அல்லேலூயா. ஆத்மாக்குள்ள அறிவு வேணுமே, ஆத்மாக்குள்ள பரிவும் இரக்கமும் வேணுமே. நான் பிறருடைய ஆத்மாக்காக வேண்டுதல் செஞ்சேன்னா என் ஆத்மாவை கர்த்தர் பொறுப்படுப்பாரே, என் ஆத்மா சுத்திகரிக்கப்படுமே, நான் பாவயின்மையாக வாழ்வனே. அருமையான தேவஜனமே, எனக்கு பிரியமான தேவஜனமே, உன் ஆத்துமா அறிவு இல்லாமல் இருப்பது எப்படி? உன் ஆத்துமாக்குள்ள ஞானம் இல்லாமல் இருப்பது எப்படி? நீ ஏன் உன் ஆத்துமாவை குறித்து கலங்கவே இல்லை? உனக்கு ஏன் உன் ஆத்துமாவை குறித்து உணரவே இல்லை? ஏன் நீ ஆத்துமாவை காண்கவே இல்லை? உங்கள் ஆத்துமாவை நீங்கள் உற்று கவனிச்சிருக்கீங்களா? எப்போமாவது உங்கள் ஆத்துமாவை விசாரிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களோட உண்டா? என் ஆத்துமா இருக்கக்கூடிய சூழ்நிலை, என் ஆத்துமா படக்கூடிய பாட, ஐயோ பாவத்துக்கும் இல்லாமல், நீதிக்கும் இல்லாமல், பரிசுத்தத்துக்கும் இல்லாமல் என் ஆத்துமா செத்து செத்து பொழைச்சிருக்கே. என் எண்ணங்களால் எனக்கு உண்டாக்கப்பட்ட பாவம், என் கேரக்டர் ஒஸ்ட்டு, என் துர்க்கோணத்தால் எனக்கு உண்டாக்கப்பட்ட பாவம். நான் பாவம் இன்மையாக இருக்க விரும்புகிறேன். நான் பாவம் இல்லாமல் இருக்க விரும்புகிறேன். என் பாவம் பெருகிட்டு, என் பாவம் பெருகிருக்கு. அல்லேலூயா. இந்த புது வருஷத்தில் என் பாவம் பெருகிருக்கு, என் அக்கிரமம் பெருகிருக்கு, என் தவறுதலான சிந்தை பெருகிருக்கு, என் சுயம் பெருகிருக்கு, நான் யாருக்கும் தெரியாதுன்னு செஞ்ச அவ்வளவு தவறுகளும் பெருகிருக்கு. இது பெருக 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 என் ஆத்துமா கரப்பட்டுக்கிட்டே இருக்கு. என் ஆத்துமாவுக்குள்ள அறிவு இல்லாமல் போய்கிட்டே இருக்கு. என் ஆத்துமா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. என் கால் துரிதமாக தப்பிக்கணுமே, நான் பிறருக்காக, பிறருடைய ஆத்துமாக்காக கதறணுமே. ஐயோ, பிற ஆத்துமாக்காக நான் கதறப்பட்டேன்னா என் ஆத்துமாக்குள்ள கர்த்தர் பிரவேசிப்பாராமே. இந்த வேதம் சொல்லுது, பிறருக்காக நான் கஷ்டப்பட்டேன்னா, பிறருடைய ஆத்துமாக்காக நான் கண்ணீர் வடித்து ஜெபிச்சேன்னா என் ஆத்துமா பரிசுத்தமாகுமே. என் ஆத்துமாக்குள்ள அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது. என் ஆத்துமா சிந்தை பரிசுத்தமாக இருக்கணுமே. என் கண் பரிசுத்தமானது, என் சிந்தை பரிசுத்தமானது, என் செயல்பாடுகள் பரிசுத்தமானது. ஆகையால் என் ஆத்துமாவும் பரிசுத்தமாக இருக்கணும். இனி என் ஆத்துமாக்குள்ள அறிவு உண்டு, என் ஆத்துமாவுக்கு ஞானம் உண்டு. என் ஆத்துமா ஞானத்தை நடப்பிக்கக்கூடிய ஆத்துமாவாக இருக்கும். அதனால் என் வாயின் வார்த்தை பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கும். தீய வார்த்தைகள், பிறருக்குரிய வேதனைக்குரிய வார்த்தைகள் இனி என் வாயிலிருந்து புறப்படாது. பக்தி வைராக்கியத்துக்கு ஏதுவான வார்த்தை, பக்தி வைராக்கியத்துக்கு ஏதுவான வார்த்தை தான் என் வாயிலிருந்து புறப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சிந்தை மாறிட்டு, என் செயல்கள் மாறிட்டு. அருமையான தேவஜனமே, கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளையே, உன்னை நேசிக்கப்படியால சொல்கிறாரு. இனி இருக்கக்கூடிய காலங்கள் கொடிய காலங்கள், இனி வரக்கூடிய காலங்கள் கொடிய காலங்கள். அந்த கால சூழ்நிலைகளில், அந்த கொடிய காலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னால் உன் ஆத்துமாவை புடமிடு. உன் ஆத்துமா புடமிடப்படட்டும். அது வஞ்சகத்தாலையும் பொய்யாலையும், இந்த உலக மாயையாலையும், இந்த உலக லௌகிகத்தால் அது கரப்படக்கூடாது.
ஆத்துமாவுக்கு ஞானம் வேணும். அருமையான ஜனமே, ஆத்துமாக்குள்ள ஞானம் இருக்கா? ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு வாழ்க்கை. ஏன் ஓடுறோம்? ஏன் உழைக்கும்? எதற்காக வாழ்கிறோம்? இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெரிய விஷயமே, நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல இருப்பிடம் கர்த்தர் தந்திருக்காரு, அது எனக்கு போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது கொடுத்ததுக்கு காரணமே உன் ஆத்மாவை பண்படுத்துறதுக்காக தான். என் பிள்ளை ஆத்மாவை குறித்து பாரப்படுவானா? என் பையன் ஆத்மாவை குறித்து பாரப்படுவானா? என் மக ஆத்மாவை குறித்து பாரப்படுவாளா? என் பிள்ளைகளுடைய ஆத்மாக்குள்ள அறிவு இருக்குமா? அந்த ஆத்மா தாகத்துக்காக, அந்த ஆத்மா தாகத்துக்காக உன் சமூகத்தில், உன் அண்டையில், உன் வலது புறத்தில் கர்த்தர் வாஞ்சிக்கிட்டே இருக்கார். அவருடைய வாஞ்சிப்பு, என் பிள்ளை நினைக்காத ஆத்மாவை குறித்து கரப்படாத ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ்வானா? அந்த ஆத்துமாக்குள்ள அவன் பிரியப்பட்டா, அவன் மேலே நான் பிரியமாக இருப்பேனே. அவன் ஆத்துமாக்குள்ளே பிரியப்பட்டா, நான் அவன் மேலே பிரியமாக இருப்பேனே. அவன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுமே. தங்கு தடையற்றவன் எல்லா தேவைகளையும் நான் சந்திப்பனே. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது எப்படி? என் ஆத்துமாக்குள்ளே எப்படி அறிவு இல்லாமல் போச்சு? நான் இந்த பவர் எப்படி செஞ்சேன்? நான் இந்த தவறை செய்கிறதுக்குள்ள துணிகரம் எனக்கு எப்படி வந்தது? என் கண்ணால் செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் என் இருதயம் இச்சிச்சுதே. என் கண் செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் என் இருதயம் இச்சிச்சுது. அதனால் எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை. சாபம், என் வாழ்க்கையில் எனக்கு முன்னேற்றமே கிடையாது. என் பாவம் மிகுதியானதால் எனக்கு சாபம் உண்டாயிட்டு. என் பாவம் மிகுதியானதால் எனக்கு சாபம் உண்டாயிட்டு. என் தொழில் முடங்கிட்டு, என் வருமானம் சகலமும் முடக்கப்பட்டுட்டு. எனக்கு விடிவு காலம் உண்டா? என் வாழ்க்கை மாற்றப்படுமா? எனக்கு விடிவு உண்டா? ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சொல்கிறாரு, பிறர் ஆத்துமாவுக்காக நீ வேண்டுதல் செய்யும்போது உன் விண்ணப்பம் உனக்கு உண்டு, கேட்கப்படும். உன் விண்ணப்பம் கர்த்தர் சமூகத்தில் அங்கீகரிக்கப்படும். உனக்கு இந்த நிமிஷத்துலேருந்து பாக்கியம் உண்டா? ஜெபிக்கலாமா? இரக்க நிறைந்தவரை, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, பிள்ளைகள் படுற வியாகுலை நீங்கள் அறிவிங்க அப்பா. பிள்ளைகள் படுற கண்ணீர் நீங்கள் அறிவிங்க. இந்த கால் துரிதமாக தப்பி செல்ல இந்த ஆத்மாவுக்கு ஞானத்தை கொடுங்க. எந்த விதமான பொல்லாத கிரியைகளோ, சத்துருடைய ஆட்களோ, பாவ பிடிப்புகளோ இல்லாதபடி விடுதலை உண்டு பண்ண தயவுக்காக ஸ்தோத்திரம். கடன் பாரம், நிந்த, அவமானம், போராட்டத்திலேருந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க. விசேஷமாக அந்த சேனலுக்காக இதில் பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. உங்கள் தயவும் உங்கள் இரக்கமும் வேணும். மோச கூடாரத்தில் செய்யக்கூடிய இந்த ஊழியத்தையும் கரங்களில் ஒப்பு கொடுக்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதி, தயவாய் நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.